ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6ல் எடுத்துக்காட்டு 6.33 என்ன கொடுத்துருக்கா? ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னலில் இருந்து ஜன்னல் தரைக்கு மேல் h மீட்டர் உயரத்தில் உள்ளதுன்னு சொல்லலாம். இந்த இருக்கு ஒரு வீடு, அந்த வீட்டில் ஜன்னல் இருக்கு. இந்த ஜன்னல் வந்து தரையில இருந்து எவ்வளவு மீட்டர் உயரத்தில் இருக்கா? h மீட்டர் உயரத்தில் இருக்கு. அப்ப இதுல இருந்து இது முடிக்கதான் இப்ப ஜன்னல் இருக்க உயரம் h மீட்டருங்கையில இது ஹெச்சுங்கையில அப்ப இதுவும் ஹைச்சுன்ற மாதிரி ஆயிடும். இந்த ஜன்னல்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, தெருவின் எதிர்பக்கத்தில் உள்ள எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கு. மற்றொரு வீட்டின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் உச்சியை பாக்குறாரு. அப்புறம் அங்கேயே இருந்து எதை பாக்குறாரு? அடியையும் பாக்குறாரு. எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுல, உங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து நீ எதிர் வீட்டை பாக்குறேன்னு வச்சுக்கோ. எதிர் வீட்டுடைய மாடியையும் பாக்குற, எதிர் வீட்டுடைய கீழையும் பாக்குற, அடியையும் பாக்குற, உச்சியையும் பாக்குற. சோ உச்சியை பாக்குற கோணம் வந்து தீட்டா 1, அடியை பாக்குற இறக்க கோணம் தீட்டா 2 கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 எனில் எதிர்பக்கத்தில் உள்ள வீட்டின் உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. அந்த வீட்டுடைய உயரம் அதை என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. h × 1 + cot θ 2 / cot θ 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. இந்த வீட்டுடைய உயரம், இந்த θ 1 θ 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேல்யூ போட்டு ஒரு வேல்யூவாக கண்டுபிடிச்சிடும். அது ஜென்ரலா கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஜன்னலுடைய உயரம் h அப்படிங்கும் பொழுது தரையில இருந்து அது h மீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்றதுனால இது ஹெச்னால இங்க இருந்து இங்க முடிக்க என்னன்னு எழுதலாம்? ஹெச்னு எழுதலாம். முதல்ல படம் போட்டாச்சு. அடுத்து இந்த படத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம்? இது ஹெச்னா இது ஹெச், இதுல இருந்து இது முடிக்க எவ்வளவு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுறாங்க. ஸோ டோட்டலா அந்த வீட்டுடைய உயரம் அந்த PQ அப்படிங்கிற x + h. ஓகே, ஜன்னல் வந்து h மீட்டர் உயரத்துல இருக்கு. பார்க்கலாமா ஒன்னா? அப்ப எதிர் வீட்டின் உயரம் = PQ. So PQ = AP + AQ. AP என்ன படத்துல இருந்து எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. AP = x, AQ = h. So PQ = x + h வச்சுக்கிறோம். அடுத்து இப்போ ஒவ்வொன்றா, முதல்ல முக்கோணம், இந்த இடம் WAP. அப்ப APW முக்கோணம் APW tan θ 1, அங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? θ 1 = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, அடுத்து இந்த AP என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த AW அங்கிட்டு கொண்டு வந்துரு, tan θ 1 அங்க கீழே கொண்டு வந்துரு. இதுல இருந்து கணக்குல அவங்க காட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னனால இந்த டேனை காட்டா மாத்திரம் அப்படின்னா அது மேல போய் எக்ஸ் காட் தீட்டா 1 வந்துடும். எது? AW இது. ஓகே, அடுத்து இந்த முக்கோணத்தை முடிச்சாச்சு. அடுத்து இந்த முக்கோணத்தை, எந்த முக்கோணம்? முக்கோணம் AWQ. இந்த இடம் தான் θ 2 இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க இருந்து பார்க்கல இறக்க கோணம் θ 2. இது ஹெச், இது என்னது? AWQ. ஓகே, இப்போ இங்கே எழுதுவோம். முக்கோணம் AQW வில் tan θ 2 = எதிர்பக்கம் பை, இதான் எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் AW. ஸோ AW இங்கிட்ட வந்துடும் AQ பை tan θ 2. ஓகே, ஸோ AW = AQ என்னது? படத்துல இருந்து h பை tan θ 2. tan θ 2 என்ன மாத்த போறேன்? cot θ 2 மாத்த போறேன். ஏன்னா ப்ரூஃப்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரிசல்ட்ல காட்டு தான் வருது. ஸோ டேனை எடுக்கணும் அப்படின்னா டேனுடைய தலைகிழி தானே காட்டு. ஸோ tan θ 2 மேல கொண்டு போய் cot θ 2 போட்டுட்டேன். ஸோ AW இங்கேயும் h θ 2 வருது, cot θ 2 வருது. இங்கே AW = x cot θ 2 θ 1 வருது. ஸோ ரெண்டுமே AW. ஸோ இது என்னன்னு வச்சுக்கிறோம்? 1ன்னு வைப்போம், இதை 2ன்னு வைப்போம்.
ஸோ ஃப்ரம் 1 and 2 1 2 ரெண்டுமே ஏடபிள்யூ தானே. எக்ஸ் காட் தீட்டா 1 ஈக்குவல் டு ஹெச் காட் தீட்டா 2. ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஹெச் இன்ட்டு காட் தீட்டா 2 பை காட் தீட்டா 1. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நமக்கு அந்த எதிர்வீட்டினுடைய உயரம் என்ன, PQ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹெச். ஓகே, PQ ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ எதிர்பக்க வீட்டின் உயரம் ஈக்குவல் டு PQ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஹெச் இன்ட்டு காட் தீட்டா 2 பை காட் தீட்டா 1 ப்ளஸ் ஹெச். ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஹெச் எடுத்தோம்னா காட் தீட்டா 2 பை காட் தீட்டா 1 ப்ளஸ் 1. இதுதான் ப்ரூவ் பண்ணதான் பாருங்க, ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் காட் தீட்டா 2 பை காட் தீட்டா. எனவே PQ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் காட் தீட்டா 2 பை காட் தீட்டா 1 நிரூபிக்கப்பட்டது. எதிர்வீட்டின் உயரம் PQ ஈக்குவல் டு நிறுவப்பட்டது. ஓகே.